இது வந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. ஒரு ஈழ விடுதலை போராட்டத்துக்கான ஒரு போருக்கான ஒரு முக்கிய காரணமே இது என்று தான் நாங்கள் சொல்லணும். எங்களோட அடுத்த சந்ததியினர் சில பேருக்கு இந்த விஷயங்களே தெரியாது. 4ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த தேர்தல் நடந்தது. 1ஆம் தேதி ஜூன் மாதம் அரசாங்கம் தெரியும் மாநகர சபையினுடைய பழைய சந்தை கட்டிடம் இப்போ போனாலும் சுண்ணாகம் அப்படி இருக்கிறது. அதே போன்ற ஒரு கட்டிடம் எல்லாம் அநியாயமாக எரிக்கப்பட்டது. நான் அப்பொழுது எனக்கு 16 வயசு, நான் ஏஎல் படித்து கொண்டிருந்தேன். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் போராட்டம் கூடுதலான வரும் கட்டிடமும் அந்த கட்டிடம் இதை பாவித்தவன் நான் வந்து இந்த நூலகத்திலே எரிக்கப்பட முதல் இதே மண்டபத்திலே நாங்கள் இருந்தோம். உயர் பதவி வகித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். 77ஆம் ஆண்டுக்கு பிரேமதாசாவோ ஜெயார் ஜெயவர்தன் அவனுடைய 5 லிங்கங்கள் செக்ரட்டரிஸ். உயர் பதவி வகித்தவர்கள் முழுக்க தமிழர்கள். அவர்களுடைய இருப்பை இல்லாதொழிக்கிறதுக்கு அவர்கள் போட்ட திட்டம் திட்டமிட்ட ரீதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தான் இந்த நூலகம் அளிக்கப்பட்டது. இது உணர்ச்சி வசப்பட்ட நிதானம் இழந்த காடையர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல. எங்களுடைய எதிர்கால சந்ததி தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்காகவே தான் நாங்கள் இந்த நினைவேந்தலை மேற்கொள்ளுகின்றோம். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள், துயர் தோய்ந்த நாள் என்றே சொல்லலாம். உண்மையிலேயே தமிழர்களுடைய அறிவு பொக்கிஷமான யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட நாள், அது திட்டமிட்டு எரிக்கப்பட்ட நாள். உண்மையிலேயே இது வந்து மே 31 அல்லது ஜூன் 1 இது எரிக்கப்பட்டது என்ற சில சர்ச்சைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மே 31ஆம் தேதி இரவு எரிக்கப்பட்டது. ஆனால் அது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது ஜூன் 1ஆம் தேதி. ஆனால் ஜூன் 1ஆம் தேதியை தான் நாங்கள் எரிக்கப்பட்டதற்குரிய நினைவு நாளாக அனுட்டிக்கோணும். அந்த வகையில் தான் இன்றைக்கு எல்லாருமே இதை அனுட்டி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காலையில் உள்ளே வந்து நினைவேந்தல் நடந்தது. அந்த நினைவு உரையில் வந்து நிறைய பேர் காய்ச்சிருந்தவை. இங்கே இருக்கிற உத்தியோகத்தர்கள், அது மட்டும் இல்லாமல் பழைய வாசகர்கள் எல்லாம் காய்ச்சிருந்தவை, தங்களோட அனுபவ பயிர்வை சொல்லியிருந்தவை. அதில் ஒரு வாசகர்களால் குறிப்பிட சொல்லியிருப்பார், தான் என்னென்ன விடயங்களில் வந்து எங்கெங்கே நின்ற நான் இதில் எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இருந்தது என்று அப்படியே அக்யூரேட்டாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன் பழைய அனுபவங்களையும், அதாவது யாழ்ப்பாண நூலகத்தோடு தன் பழைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டவர். அந்த காணொலியையும் நான் உங்களுக்கு நினைக்கிறேன், அதையும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு குறிப்பாக பல இடங்களில் நினைவேந்தல் நடக்குது. அதே மாதிரி இன்றைக்கு மாலை நேரமும் ஒரு நினைவேந்தல் நடக்க இருக்குது 5 மணிக்கு. அந்த காணொலியையும் நான் உங்களுக்கு நினைக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலேயே இது வந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. ஒரு ஈழ விடுதலை போராட்டத்துக்கான ஒரு போருக்கான ஒரு முக்கிய காரணமே இது என்று தான் நாங்கள் சொல்லணும். இதற்கு பின்னர் தான் போரினுடைய அடிப்படைகள் வந்து மூண்டது. அதற்கு பிறகு நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போரை தாண்டி நாங்கள் பல காலம் பயணிச்சிட்டோம். இருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த நினைவுகள் நெஞ்சில் அப்படியே நீங்காமல் இருக்கும். அதை உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காகத்தான். குறிப்பாக இது இந்த பகிர்வு எண்ணத்துக்கு இருக்க போதுன்னா, உண்மையிலேயே இதை பற்றி தெரிஞ்ச ஆட்களுக்கு சொல்கிறதும், அவை இந்த அனுபவங்களை பயந்துள்ள மீட்டி பார்க்கறதுக்காக சொல்கிறதும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட அடுத்த சந்ததியினர் சில பேருக்கு இந்த விஷயங்களே தெரியாது. அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளணுன்றதான் இந்த காணொலியின் நோக்கம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள்.
பழைய கமிஷனர்லாம் பழக்கம் அவர் இந்து கொடுத்த நாங்கள் ஒரு 1981 ஆண்டு மாவட்ட சபை தேர்தல் நடைபெற்ற சமயம் 31ஆம் தேதி இரவு, மே 31 இரவு நாச்சிமார் கோயிலடியிலே நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் பிறகு யாழ்ப்பாணம் எரிக்கப்பட்டது. 4ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த தேர்தல் நடந்தது. 1ஆம் தேதி ஜூன் மாதம் அரசாங்கம் யாழ்ப்பாணத்திலே, யாழ்குடா நாட்டிலே ஊரடங்கு சட்டம் 31ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தில் நகரத்தில் இருந்த கடைகள் பல, ஒரு தெரியும், மாநகர சபையினுடைய பழைய சந்தை கட்டிடம், இப்போ போனாலும் சுண்ணாகமப்படி இருக்கிறது, அதே போன்ற ஒரு கட்டிடம் எல்லாம் அநியாயமாக எரிக்கப்பட்டது. 1ஆம் தேதி இரவு பல தேர்தலுக்காக வந்து நின்ற உத்தியோகத்தர்கள், அரச ஊழியர்கள், அரசு படை அன்று இரவு நூலகத்தையும் ஈழநாடு பத்திரிகையையும் கொளுத்தியது. இது நான் அப்பொழுது எனக்கு 16 வயசு, நான் ஏஎல் படித்து கொண்டிருந்த சமயம் ஏராளமான என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போராட்டத்துக்கு போய், இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் போராட்டம் கூடுதலான பங்கை ஏற்று பலர், இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் பலர் இன்றைக்கு இல்லை, ஒருத்தரோடு ஒருத்தர் கொல்லப்பட்டு அது பேசக்கூடாது. ஆனால் இந்த நூலகம் இது பற்றி பல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வரும் கட்டிடம், அந்த கட்டிடம், இதை பாவித்தவன் நான் வந்து இந்த நூலகத்திலே எரிக்கப்பட முதல் இதே மண்டபத்திலே நாங்கள் இருந்தோம். அதன் பின்பு 3 வருடங்கள் 3 நாட்களுக்கு பின்பு 84ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அந்த கட்டிடம், அந்த பகுதி கட்டிடம் திறக்கப்பட்டது. அங்கும் வந்து நாங்கள் பங்கு பெற்றினோம். 16 வயசு எனக்கு. இங்கே பலர் 31 நடந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இருந்த, உங்களுக்கு தெரியும், பூபால் சிங்கம் புத்தகசாலை, 3 புத்தகசாலைகள் முற்றாக எரிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அந்த பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்த 30 கடைகள், பாய்க்கடை, அது பழைய சந்தை கட்டிடம் எல்லாம் முதல் நாள் எரிக்கப்பட்ட. எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி காரியாலயம், யோகேஸ்வரன் எம்பியினுடைய வீடும் 31ஆம் தேதி இரவு எரிக்கப்பட்டது. 1ஆம் தேதி தான் எங்களுடைய கல்வி யாழ்ப்பாணத்தில் அந்த நேரம் எல்லா துறைகளிலும் உயர் பதவி வகித்தவர்கள், உங்களுக்கு தெரியும், 77ஆம் ஆண்டுக்கு பிரேமதாசாவோ ஜேஆர் ஜெயவர்தன் அவனுடைய 5 லிங்கங்கள் செக்ரட்டரிஸ், உயர் பதவி வகித்தவர்கள் முழுக்க தமிழர்கள். அவர்களுடைய இருப்பை இல்லாதொழிக்கிறதுக்கு அவர்கள் போட்ட திட்டம் இந்த நூலகத்தை எரித்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் பெரும்பாலும் உயர் பதவிகளிலே இல்லாவிட்டாலும் எங்களுடைய பகுதிகளிலே நல்ல நிலைகளிலே இருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கல்வி, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கூட பெருமையாக இருக்கிறது. 56 பிள்ளைகள் ஜப்னா ஹிந்து, 30 பிள்ளைகள் வேம்படி. எங்களுடைய கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றால், இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் தொலைபேசியிலேயே எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. வந்து வாசிப்பது இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு சிரமம், நேரமில்லை. ஆனாலும் இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறக்க முடியாத நாள். அந்த நிகழ்விலே எங்களையும் இங்கே நாங்கள் அதை வருடம் உங்களுக்கு தெரியும், இந்த நூல் நிலையத்தை பற்றி நிறைய அறிந்திருந்த வணக்கத்திற்குரிய பிதா இந்த நூல் நிலையம் எரிகிறதை பார்த்து அவர்கள் மாரடைப்பு அன்று இரவு காலமானார். இந்த பெரும் புண்ணியத்தை செய்த செல்லப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே நூலகத்தை வைத்து எல்லாரும் வந்து வாசிங்கோ உண்டு அப்படி செய்த ஒரு பெரியார். இப்பேற்பட்ட தமிழர்களில் நிறைய பேர் இருக்கிறார். தாராள மனம் கொண்டவர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அவர் தனியாக செய்ய கஷ்டம் என்றுதான் மாநகர சபை, அப்போது நகர சபையாக இருந்த நகர சபையிடம், யாழ்ப்பாண நகர சபையிடம் பொறுப்பு கொடுத்தார். அவர்கள் இதை
செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், 1ஆம் தேதி எரிக்கப்பட்டது ஈழநாடு அலுவலகமும் யாழ்ப்பாண நூலகமும். 4, 8, 6ஆம் தேதி அதே பத்திரிகை வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடப்படும் ஒரே ஒரு பத்திரிகை. 6 நாட்களில் திருப்ப அதனுடைய சைஸ் கூட முதல் வந்த சைஸை விட சின்ன. இப்போவும் இருக்கு இங்கே லைப்ரரி. நாங்கள் வாசித்தவர்கள், வாசிப்பை நாங்கள் உங்களுக்கு தெரியும், வில்கோய் கனகராஜா நிறைய புத்தகங்கள் அடித்து கொடுப்பார். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான். இந்த வாசிப்பை நாங்கள் கலர் இப்போ 2-3 தினங்களுக்கு முன்பு இங்கே நடந்த அந்த எரியும் நினைவுகள் நிகழ்விலே கூட யார் சொன்னார்கள், 3ஆம் வகுப்பு பிள்ளைகள் கூட வாசிப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். நாங்கள் 3-4 வயசிலேயே வாசிப்பதிலே நாங்கள் புலமை பெற்றிருந்தவர்கள். உண்மையிலே வாசிக்கப்பட வேண்டும், பத்திரிகைகள் படிக்க வேண்டும், உலகத்தை அறிய வேண்டும். அந்த வகையிலே வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய இந்த நிகழ்விலே வாசகன் என்ற ரீதியிலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி, நாங்கள் உயிரோடு உள்ளவரை இந்த எண்ணத்தை நாங்கள் மறக்க முடியாது. இந்த இடத்திலே நான் ஒரு 9 வருடங்களுக்கு முதல் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். இதே இடத்துல தான் நான் அன்றைய ஆணையாளரிடமும் அன்றைய பிரதம நூலகரிடமும் அனுமதி வாங்கி இதே இடத்திலே தான், ஏனென்றால் இது எரிக்கப்பட்ட கட்டிடம். இந்த இடத்திலே தான் முதல் இந்த பகுதி மட்டும்தான் துரையப்பா அவர்களால் துறக்கப்பட்டது. 4 பகுதிகளிலே முதல் துறக்கப்பட்டது இந்த பகுதி. அது மாதிரி இந்த 4 பகுதியும் முற்றாக எரிக்கப்பட்ட பிறகு கட்டப்பட்டது பின்னுக்கு இருக்கிற கட்டடம். ஆனால் அரசாங்கம் இந்த எல்லாத்தையும் மூடி மறைச்சு முழுசாக கட்டி போட்டு அதுவும் திறப்பு விழா நடக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லாம் மாநகர சபை உறுப்பினர் நாங்கள் அந்த கட்டிடத்தை துறப்பதற்கெல்லாம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேலை இங்கே இந்த லிஃப்ட் கண்டி இந்த 2 வசதியும் இல்லை என்று இந்த நூலகத்தை திறக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி திறப்பை விழாவை நிறுத்தினார்கள். ஆனால் 1 வருடத்தின் பின்பு நூலகரே கதவை திறந்து நூலகம் இங்கே இயங்கியது. இன்று பலருக்கு இது பிரயோசனமாக இருக்குது. வெளியிலே இருந்து எழுதுபவர்கள் எழுதலாம். வெறும் கட்டிடம், சுண்ணாம்பு கட்டிடம், இங்கே இருக்கின்ற புத்தகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா நூல்களும் அதாவது எல்லாம் இப்பொழுது மின் அஞ்சலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. முதல் எழுதப்பட்ட ஆர்மோ நாவலில் என்ன மொழிமாற்றம் செய்யப்பட்ட பைபிள், தமிழிலே இருந்த பைபிள் இந்த நூலகத்தில் இருந்தது. எத்தனையோ 8 சுவடிகள் இருந்தன. நேரம் போகிறது, பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கல்வியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதனை உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்கள் பலர் வெளிநாடுகளிலே போய் இன்றைக்கு மாநகர முதல்வர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அடிப்படை எங்களுடைய இந்த நூலகம். நாங்கள் தமிழர்கள் கல்வியிலே மேம்பட்டு இருக்க வேண்டுமென்றால் எல்லோரும் எங்களுடைய கல்வியை நாங்கள் தொலைத்து விட்டோம். நீங்கள் தொலைக்கக்கூடாது. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வந்து இங்கே சிறுவர் பகுதியிலே நிறைய விஷயங்கள் சனிக்கிழமைகளிலே வந்து கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும், படிக்க வேண்டும், அதனை தெளிவாக அறிய வேண்டும் என்று சொல்லி எனக்கு சந்தர்ப்பம் தந்த தமிழ் மக்களின் அறிவியல் பொக்கிஷமாக விளங்குகின்ற யாழ்ப்பாண பொது நூலகம் அரசின் அமைச்ச இந்த நாளிலே இந்த சம்பவம் நிகழ்ந்து 43வது ஆண்டிலே இந்த பண்பாட்டு
எங்களுக்காகவும் அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்புக்காகவும் இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகம் இருத்து அளிக்கப்பட்ட 43வது ஆண்டு நினைவு நிகழ்வை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 43 வருடங்களுக்கு முன்னர் 1981ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஊரடங்கு சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டிருந்த வேளையிலே பொதுமக்கள் நடமாட்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஸ்ரீலங்கா போலீஸாருடைய 100க்கு 100 விதமான கட்டுப்பாட்டில் இருந்த யாழ் நகர பகுதி, யாழ் நூலக பகுதி முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வேளையிலே அமைச்சர் காமினி திசாநாயக்கா தலைமையிலான ஒரு காடையர் கும்பல் அந்த வேளையிலே இங்கே இந்த பிரதேசங்களில் நடமாடிக்கொண்டிருந்த வேளையில் இந்த யாழ் பொது நூலகம் ஸ்ரீலங்கா போலீஸாராலும் சிங்கள காடையர்களாலும் திட்டமிட்ட ரீதியிலே தீயிட்டு எரித்து அளிக்கப்பட்டது. அந்த வேளையிலே இந்த நூலகத்திலே கிட்டத்தட்ட 93,000 வரலாற்று பொக்கிஷங்கள் இங்கே இருந்தன. வெறுமனே இது மாணவர்கள் கற்பதற்கான பாடசாலை பாடநூல்கள் என்பதற்கு அப்பாலே இந்த தீவிலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயமாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்கின்ற வரலாற்று ஆவணங்கள் ஓலைச்சுவடிகளை கொண்டதாக இந்த நூலகம் அமைந்திருந்தது. அந்த வரலாற்றை இல்லாத அழித்து தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ரீதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தான் இந்த நூலகம் அளிக்கப்பட்டது. இது உணர்ச்சி வசப்பட்ட நிதானம் இழந்த காடையர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பினுடைய ஒரு செயல்பாட்டின் ஒரு அங்கமாகத்தான் இந்த யாழ் பொது நூலக அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் நடைபெற்று 43 வருடங்கள் கடந்த நிலையில் இந்த அழிவடைந்த கட்டடத்தை இல்லாமல் மறைத்து அதற்கு மேல் பூச்சுக்களை பூசி அதன் மூலமாக அந்த தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதை தவிர மாறாக இதோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரும் தண்டிக்கப்படவில்லை. தமிழ் மக்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை. இந்த அழிப்பை தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக வன்முறைகள் வடகிழக்கெங்கும் மட்டுமல்ல இலங்கை பூராகவும் கட்டவிழ்த்து விடப்பட்டு தென்னிலங்கையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் அங்கிருந்து கப்பல்களிலே வடபகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தமிழர்களுடைய வியாபார நிலையங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு எங்களை ஒரு நிற்கதி நிலைக்கு கொண்டு வருகின்ற வேலைகளை சிங்கள அரசு செய்ததனுடைய விளைவுதான் பின்னர் உருவான ஆயுத போராட்டம். அந்த ஆயுத போராட்டம் 2009இல் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இன்று 15 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலே தொடர்ந்தும் எங்கள் மீதான கட்டமைப்புசார் இன அழிப்பு செயல்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே தமிழினம் ஒன்றுபட்டு தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்படுவதன் மூலமாகத்தான் இந்த அழிப்பிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்றது, ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது. அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் போலி வாக்குறுதிகளோடு வலம் பெற தொடங்கி இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம், சஜித் பிரேமதாசா ஒரு பக்கம், அனுரகுமார திசாநாயக்க ஒரு பக்கம், மறுபுறத்திலே பொது வேட்பாளர் என்ற கோஷத்தோடும் இங்கே நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வாக்குகளை கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டு பதவிகளுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மீதான அழிப்புகளை தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் தீவிரப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் ஒற்றை ஆட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியாக களமிறங்குகின்ற சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய போக்கிலே நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே இலங்கையை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டியில் இந்தியாவும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தங்களுக்கு சார்பான ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். அவ்வாறு தங்களுக்கு சார்பான ஒருவருக்கு தமிழர்கள் எந்த விதமான பிரதிவிகாரமோ நிபந்தனைகளோ இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்து அவரை வெல்ல வைக்க வேண்டும். அந்த வெற்றி பெறுகின்ற நபர் தமிழர்களுக்கு எதிராக இத்தகைய கொடுமைகளை செய்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது. அதை மறந்துவிட்டு தொடர்ந்தும்
தங்களுடைய நிலங்களுக்கு சார்பானவருக்கு நாய் போன்று வாலாட்டி வாக்களித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் எதிர்பார்க்கின்றன. ஆனால் இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் இந்த மண்ணிலே நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் அளிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உயிரோடு இருப்பவர்கள் இந்த பேரினவாதிகளுடைய அடிமைகளாகத்தான் நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தல் சந்தர்ப்பங்களை நாங்கள் பேரம் பேசுவதற்கான ஒரு வலுவான சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும். தமிழ் மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி வெல்வது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு விடயம். ஆகவே தமிழர்களுடைய வாக்குகளை விரும்புகிற பேரினவாத வேட்பாளர்களாக இருந்தால் அவர்கள் தமிழர்களோடு ஒரு சமரசத்துக்கு வந்து ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதான உறுதிப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதேபோன்று இந்தியாவோ அமெரிக்காவோ ஐரோப்பிய தரப்புகளோ தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை வெல்ல வைப்பதற்கு தமிழர்களுடைய வாக்கு வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருப்பதனை உறுதிப்படுத்துகின்ற விதமாக தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அது செய்யாத வரைக்கும் இந்த தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையிலே தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும். அதுதான் இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த நூல் நிலையத்தை நாங்கள் எரிக்கப்பட்ட சம்பவத்தை நினைவு கூறுவது என்பது பழி வாங்குவதற்காக அல்ல, மாறாக மீண்டும் நிகழாமல் இருப்பதை எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கடத்துவதனூடாக மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய எதிர்கால சந்ததி தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்காகவே தான் நாங்கள் இந்த நினைவேந்தலை மேற்கொள்ளுகின்றோம். இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அரசியல் ரீதியாக எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் என்பது ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு தீர்வாக மட்டுமே இருக்க முடியும். ஆகவே அந்த நிலைமையை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஒன்று திரளுவதுதான் இந்த பெருமதிமிக்க இந்த நூலகம் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உயிர்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஆத்ம சாந்தி பிரார்த்தனையாக இருக்க முடியும். ஆகவே அந்த நிலப்பாட்டை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக திரள வேண்டும். இந்த கடந்த 15 வருடங்களாக இந்தியாவுடைய முகவர்களாக இருந்து எங்களுடைய வாக்குகளை திரட்டி இந்தியாவுக்கு சார்பானவர்களுக்கு வழங்கி அல்லது பகிஷ்கரிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தமிழர்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக உருவெடுக்காமல் இருப்பதற்காக வெற்றி பெற முடியாதவராக இருந்தாலும் யாரோ ஒருவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி தமிழர்களை ஒரு அடிமைகளாக எடுபடிகளாக ஒரு பொறிக்குள் வைத்துக் கொள்கின்ற இந்த போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஆகவே இம்முறை தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து இந்த இழப்புகளுக்கெல்லாம் ஒரு விமோசனத்தை பரிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.